உங்கள் எலக்ட்ரிஷியன் காரைக்குடியிலேருந்து இன்றைக்கி நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு புது நடுவிக்கோட்டையில் புது சைட்டு. அந்த சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கல் அடுக்கி வச்சுருந்துருக்காங்க. கல் அடுக்கி வைக்கும்போது மழை பெஞ்சதுனால அந்த கல் கீழே உள்ள மண்ணை அரித்து அந்த கல் சாஞ்சு அப்படியே பைப் மேலே விழுந்து போர் உடஞ்சி போச்சு. உடஞ்ச பைப் உள்ளே இருக்குது. நம்ம கயிறு கட்டியிருந்ததுனால தப்பிச்சிச்சு. கயரோட ஸ்ட்ரென்த்லேயும் வயரோட ஸ்ட்ரென்த்லேயும் நின்றுக்கிட்டு இருந்திருக்கு. நம்ம போய் அந்த மோட்டரை ரெக்கவர் பண்ணி மேலே தூக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு பைப்பை கழட்டிட்டு அப்புறம் கஸ்டமர்கிட்ட இன்னொரு பைப் ஒன்று எக்ஸ்ட்ராவாகவே வச்சுருந்தாங்க. அந்த பைப்பை வாங்கி நம்ம அந்த இதுலேயே வந்து த்ரெட்டில் ஏற்றி இறக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அடாப்டரில் வந்து உடஞ்ச பிட் இருந்துச்சுல, அதை வந்து அறுத்து அதை தனியாக எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறமேட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த போர்லேருந்து வர்ற எல்போ எம்டிஏ எல்லாமே கப்ளிங் எல்லாம் தெரிச்சு போயிருந்துச்சு. அதை ஃபுல்லாக அறுத்து எடுத்து புதுசாகவே வந்து எம்டிஏவும் புதுசாக வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் கப்ளரு இதெல்லாம் புதுசு வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் அந்த இதிலேருந்து வால்விலேருந்து உடஞ்ச எம்டிஏவெல்லாம் கழட்டி எடுத்துகிட்டு புது எம்டிஏ போட்டு ஃபிக்ஸ் பண்ணி இங்கிட்டுமே ஒரு கப்ளரை போட்டு ஜாயின் பண்ணி அந்த வேலையை வந்து முடித்தோம். இதுக்கு வந்து நம்ம சார்ஜஸ் பண்ண வந்து 1000 ரூபா சார்ஜஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம மோட்டரை வந்து வெளியே தூக்குற மாதிரி டோட்டலாக தூக்கி பண்ணதுக்காண்டி 1000 ரூபா சார்ஜஸ் பண்ணோம். ஃபுல்லாக தூக்கல, ஒரு 2 பைப்புக்கு மட்டும் தூக்கி இறக்கணும், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.